அசுர அரசனான சூரபத்மன் தேவர்களுக்கு பல கொடுமையை இழைத்து வந்துட்டுருக்காரு. தேவர்களை சிறையில் அடித்து அடிமைப்படுத்திட்டு வந்துட்டுருந்தார். தேவர்களோட அதிகாரத்தை பறித்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு வந்துட்டுருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்திரன் மகன் இருக்கார்ல, அவர் பெயர் மகன் பெயர் சாந்தனை. அவரை சிறைப்பிடித்து ரொம்ப துன்புறுத்துறாரு. பல யாகங்களையும் தடுத்து நிறுத்திட்டு முனிவர்கள் தேவர்கள் பெரும் அச்சத்துக்கு ரொம்ப ஆளாகிறாங்க. இந்த தொல்லை தாங்க முடியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, தேவர்கள்லாம் சிவபெருமானிடம் முறையிடுறாங்க. முறையிடனோடனே சிவபெருமானிட்ட முறையிட்டு சொன்னோன்னே முருகன் தோன்றாரு. அவரை சூரசம்ஹாரம் செய்யணுன்றதுக்காண்டி. இவர் சூரபத்மன் என்ன வேண்டுறாரு சிவபெருமானிடம் தவம் இருந்து அப்படின்னா, சூரபத்மன் சிவபெருமானிடம் சாகாத வரமும் 14 உலகத்தையும் நான் தான் ஆளணும். அது குறிப்பாக ஒரு பெண் வயிற்றில் பிறக்காத ஒருவளால் மட்டுமே தனக்கு அழிவு வேணும் அப்படின்ற மாதிரி வரத்தை பெற்றுறாரு. சூரபத்மனோட கடும் தவத்தை மதித்து அந்த வரத்தையும் சிவபெருமான் தவம் இருக்கும்போது அருளிறாரு. தேவர்களுக்கு ரொம்ப துயரில் தேவர்கள்லாம் இருந்துகிட்ருக்காங்க. முருகன் இதை பார்த்துட்டு பொறுக்க முடியாமல் சூரபத்மனை என்ன பண்ணுறாருன்னா, போரிட முயற்சி பண்ணி அவரை அவருக்கு தோல்வி அளிக்கணும், அவரை அவர் பண்ண தப்பை புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அழிப்பதற்காக முருகன் தோன்றி சூரபத்மனுக்கு போர் நடக்குது. சூரபத்மன் இந்த போரில் முருகன் முருகப்பெருமான் அவர்கள் வென்றுறாரு. மாமரமாக மாறி பயந்து போய் மாமரமாக மாறிடுறாரு சூரபத்மன். அப்போது அந்த மாமரத்தை வேல் கொண்டு பிளக்கிறாரு முருகன். மரமாக பிளந்தோன்னே அவர் 2 கூறாக போயிடுறாரு. அப்போ அந்த யாருக்குமே நம்ம முருகப்பெருமான் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்க மாட்டார், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனால ஒரு கூரை வேல் சேவலாகவும் இன்னொன்று பிளந்த அந்த கூரை மயிலாகவும் மாற்றி தன் வாகனமாகவும் அவர் வச்சுக்கிட்டு கொடியாகவும் அவர் வச்சுக்கிறாரு. முதல்ல பார்த்தோம்ல, சூரபத்மன் எனக்கு எந்த பெண் வயிற்றுலேருந்தும் பிறக்காத ஒரு நாள் மட்டுமே அழிவு வேணும்னு. அது சிவபெருமான் நெற்றிக்கண்லேருந்து 6 தீப்பொறிகளை வெளிப்பட்டுச்சு. அது சரவண பொய்கையில் போய் விழுகுது. அந்த நெற்றிக்கண்ணில் ஏற்பட்ட தீப்பொறி விழுகுது. அந்த தீப்பொறியில் 6மே குழந்தையாக மாறிட்டு. அது அந்த தீப்பொறிகள் 6மே குழந்தையாக மாறின உடனே அந்த அன்னை பார்வதி தேவி என்ன பண்ணுறாங்கன்னா, அவரை அழைத்த போது ஒரே உருவமாக தோன்றினார் முருகர். அந்த 6 தீப்பொறியும் ஒன்றா உருவான உருவம் தான் முருகர். அதை தான் சூரபத்மனை அவருக்கு அழிக்கிறதுக்கு ஒரு ஆயுதமாக அமைஞ்சிச்சு. அதை வச்சு தான் அந்த சிவபெருமான் முருகனை வச்சு சூரபத்மன் சூரசம்ஹாரம் செஞ்சார். அப்புறம் இதை சூரபத்மன் பார்வதி தேவிகிட்ட அருள் வாங்கி தான் சூரபத்மனையும் அழித்தார். இப்போ நம்ம வேல் வாங்கின கதையை பார்ப்போம். சூரபத்மனை அழிக்கிறதுக்காக பார்வதி தேவிகிட்ட சக்தியின் அம்சமான ஞானவேலை உருவாக்கி முருகப்பெருமானுக்கு வழங்கினாங்க. திருச்செந்தூருக்கு முன்னதாக சிங்கார வேலன் ஆலயத்தில் வைத்து அன்னை வேல் அளிக்கும்போது முருகனுக்கு அப்படியே வேர்த்து அப்போ தான் அந்த வேலை வாங்கிட்டு போய் தான் அந்த சூரனை வதம் செஞ்சார் முருகன். இது ஆண்டுதோறும் அந்த கோயிலில் முத நாள் நடக்கும். ஏன்னா வதம் செய்கிறதுக்காண்டி அந்த வேலை சிங்கார வேலன் கோயிலில், சிக்கல்ன்ற ஊரில் இருக்குது அந்த கோயில். அந்த கோயிலேருந்து தான் அந்த வேலை வாங்கிட்டு அந்த சூரசம்ஹாரம் நடந்துச்சு. அப்போதைக்கு அந்த வேல் வாங்கும்போது அப்படியே முருகனுக்கு அப்படியே வேர்த்து அதை கண்கொள்ளா காட்சியாக இருக்கும்.
முருகன் வந்து எப்போவுமே நம்ம எதிரிகளை அழிக்கணும், நமக்கு வந்து எதிரி தொல்லை இருக்கக்கூடாது, கண்டிஷ்டி எந்த இதையுமே இருக்கக்கூடாதுன்னா முருகனை ரொம்ப நம்ம வேண்டும்போது முருகன் நம்மளை வந்து காத்து அருளுவார். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.